சிவம் பரபிரம்மம் இறை என்பர்களுக்கு வணக்கம். கங்கா யமுனா சரஸ்வதி, கங்கை யமுனை சரஸ்வதி அல்லது இங்கால தென்பகுதியில் காவிரி. இந்த நதிகளில் புண்ணிய நதிகள், இவையே புண்ணிய நதிகள் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இவை உண்மையிலேயே எங்கள் தெய்வங்களுடன், யமுனை என்பது யமுனா தேவி, கங்கா தேவி எல்லாம் நாங்கள் சும்மா ஒரு உருவகம் இல்லை, அது அவர்களாகவே அதனால தான் புனித சிவன் தலையிலிருந்து வருவது தான் கங்கை. அது தண்ணி, வெறும் தண்ணி இல்லை. தண்ணிக்கு காரகம் சந்திரன், சந்திரனுக்கு அதிதேவதை அம்பாள், அது அம்பாள் சொரூபம். நீர் அம்பாள் சொரூபம். நீரை நாங்கள் மதிக்க வேண்டும், நீரை நல்ல விதமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நீரை ஒரு தெய்வமாக நினைச்சு போட்டினார்கள் எங்கள் முன்னோர்கள். இதெல்லாம் சும்மா ஒரு மூட நம்பிக்கையோ, சும்மா எழுந்த விதமான நம்பிக்கையோ, இயற்கையை வழிபட்டம் என்ற அந்த கணக்கு இல்லை. இயற்கையை வழிபட்ட கணக்கு இல்லை. இயற்கையில் ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு தெய்வத்துக்குரியது. இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசன் சிவம். அவர் ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொருத்தருக்கு கையளிச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு தெய்வமும் அதற்கு பொறுப்பு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய் என்றால் செவ்வாய் தேவன், அங்காரகன் தேவன், அது ஒரு தேவர்களுக்கான பொறுப்பு. குரு பிரகஸ்பதி தான் குருவாக அதை நிர்வகிக்கிறார். அப்போ அது சும்மா ஒரு கிரகம் இல்லை. பூமாதேவி, நாங்கள் பூமாதேவி என்று தான். அது பூமாதேவியான் உண்மை. அது ஒரு சக்தி, பெண் சக்தி. இப்போ இந்த புண்ணிய நதிகளில் குளிக்கிறதால, ஸ்நானம் செய்கிறதால எவ்வளவோ பாவங்கள் போய் புண்ணியம் சேரும். அது எவ்வளவோ புனிதமானது. ஏன்னா அது ஒரு தெய்வ சக்தியை கொண்டது. அதில் குளிக்க வசதி இல்லாதவர்கள், சூழ்நிலை இடம் கொடுக்காதவர்கள் அவர்களுக்கு மட்டும் இதை சாட்டி கொண்டு எல்லாரும் இதை பயன்படுத்தி போட்டு நான் குளிச்சுட்டேன் நின்றுருக்காதேங்க. ஏண்டா தேடி சென்று அந்த நதிகளில் கிடைக்கிற புண்ணியம் சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் அங்கே சென்று அந்த நதிகளில் ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு, முக்கியமாக இந்த துலா மாதத்தில் கங்கா ஸ்நானமோ துலா ஸ்நானமோ செய்ய முடியாதவர்களுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற நீரையே அந்தந்த நதிகளே ஆக பாவித்து அதனை வழிபட்டு அவர்களாக போற்றி நீங்கள் வழிபட்டு விட்டு அந்த நீரில் குளியுங்கள். நீங்கள் கங்கா ஸ்நானமோ யமுனா ஸ்நானமோ சரஸ்வதியோ காவிரி ஸ்நானம் செய்த பலனை தரும். அது இயலாதவர்களுக்கு மட்டும்.